சகோதரர் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, நம்ம ஜாக்கி இயக்கத்தில் சொன்ன இயக்கம் நமக்கு வேண்டியதில்லை, அவங்க குற்றச்சாட்டு மட்டும் வச்சுக்கிடுவோம். அவங்க என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடிய நபி தோழர்களை நாம தரக்குறைவாக விமர்சிக்கிறோம். அது மாதிரி குர்ஆனுடைய தமிழாக்கத்தில் இந்த மாதிரி தவறான செய்திகள்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்று ஒரு விமர்சனத்தை செய்யறாங்க. அதுக்கு என்ன பதில்னு சொல்லி கேட்கிறார். அதுல ஒரு 3 உதாரணத்தை சொல்லி கேட்டிருக்கிறார். சஹாபாக்கள் சம்பந்தமாக 3 செய்திகளை சொல்லி இப்படி விமர்சித்தார்கள் கேட்கிறாங்க. அப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நிலை என்ன என்பதை நபி தோழர்களும் நமது நிலையும் என்று ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம். அதுல முழு விவரத்தோட நபி தோழர்களை பற்றி நம்ம எவ்வளவு கண்ணியமா நினைக்கணும், சஹாபாக்கள் எவ்வளவு சிறந்தவங்க, அவங்களுடைய ஒரு சின்ன அமலுக்கு கிடைக்கிற ஒரு நன்மை நம்முடைய பெரிய அமலுக்கு கூட கிடைக்காது. அந்த அளவுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ரொம்ப புகழ்ந்து இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க கஷ்டமான காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க. அவங்க இஸ்லாத்துல ஏற்றுக்கொள்ளலன்னா நமக்கெல்லாம் இந்த இஸ்லாம் வந்திருக்காது. நம்ம இன்னைக்கு இஸ்லாத்துல ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி பெரிய அடி உதையெல்லாம் வாங்க வேண்டியது கிடையாது. பெரிய தியாகம்லாம் சொன்னா உடனே உடையாந்துடலாம். ஆனா அன்றைக்கு அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி உயிரையே கொடுக்க வேண்டிய நிலை வரும் தெரிஞ்சேதான் இஸ்லாத்துல ஏத்தாங்க. அதனால இந்த சஹாபாக்களுடைய அந்த தியாகங்கள் எல்லாம் ரொம்ப உயர்வானது என்று நம்ம சஹாபாக்களை மதிக்கிறோம். அதே நேரத்தில் சஹாபாக்கள்கிட்ட ஒரு செய்தியை பார்த்தோம்னா அதை நம்ம பின்பற்றிடக்கூடாது. ஏன்? சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் கிடையாது, அவங்களுக்கு அல்லாஹ்விலிருந்து வஹி வராது. அப்ப சஹாபாக்களை நம்ம மதிக்கணும். அவங்க சில தவறுகள் செஞ்சிருந்தால் அல்லாஹ் அவங்களை மன்னிப்பான், அது வேற விஷயம். ஆனா அவங்க செஞ்சதான் நான் செய்வேன் என்று நம்ம போகக்கூடாது. நம்ம குர்ஆன்ல இருக்குதான்னு பார்த்து நம்ம செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களான்னு பார்த்து செய்யணும். சஹாபாக்கள் குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத விஷயத்தை செய்து இருப்பார்களேயானால் அதை நாம செய்யக்கூடாது. இதுதான் சஹாபாக்களை பற்றி உள்ள நம்ம நிலைப்பாடு. இது இப்பதான் இந்த நிலைப்பாடு நீங்க தப்ப விளங்கிட கூடாது. இதுதான் இந்த ஜாக்கு இயக்கத்தை ஆரம்பிச்சோமே, அதை உருவாக்கணுமே, அப்ப அந்த இயக்கத்துல இதான் கொள்கைய. அந்த ஜாக்குங்கிறதுக்கு அப்ரிவேஷன் என்ன? ஜாக்குன்னு நீங்க சுருக்கமா சொல்றீங்கல்ல, அதுக்கு என்ன விளக்கம்? என்ன? ஜம்மியத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? குர்ஆன் ஹதீஸ் உடையவர்களுடைய இயக்கம். அந்த பேர்லயே அதை வச்சோம், குர்ஆன் ஹதீஸ். இப்ப என்ன நம்ம இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ அதை சொல்வதற்கு தான் ஜாக்க ஆரம்பிச்சது. ஆரம்ப காலத்துல ஜாக்குல கொள்கை என்ன இல்ல, சஹாபாக்களை பின்பற்றுவது என்ற கொள்கை இருந்ததே கிடையாது. ஜாக்குடைய முதல் தலைவர் நான் தான் இருந்தேன். அது வேணாம்னு சொல்லிட்டு அவரை இன்னொரு ஆள தலைவர் நம்ம மாத்தணும். அப்ப ஜாக்குடைய கொள்கை என்னவாக இருந்தது என்று சொன்னால், அல் குர்ஆன் அல் ஹதீஸ். குர்ஆனுக்கு தான் ஜே கியூ இருக்குது, அந்த கியூ குர்ஆனை குறிக்கும், அந்த ஹெச் ஹதீஸ குறிக்கும். அப்ப ஜே கியூ ஹெச்ங்கிறீங்கல்ல, அப்ப குர்ஆன் ஹதீஸ் ஒரு எஸ் போட்டுக்கிற வேண்டியதானே? JAQHS போட்டீங்களா? ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் வ ஸஹாபான்னு போட வேண்டியதானே? இல்ல. அப்ப அந்த பேரை துவக்கும் பொழுது கொள்கை என்ன? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம். ஆரம்பத்தில் அந்த துவக்க காலத்தில் அல் ஜன்னத் பத்திரிகையில இதை பற்றி தெளிவாக ஆட்சிகளை நம்ம எழுதியிருக்கிறோம். அப்ப ஆரம்ப காலத்தில் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம். அந்த கொள்கையிலே நம்ம கரெக்டா இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறோம். மாறினது அவங்க தான். யார் மாறிட்டாங்க? ஜாக்குல உள்ளவங்க தான் இப்ப சஹாபியை பின்பற்றணும் புதுசா சேர்த்துக்கிட்டாங்களே தவிர, அந்த எந்த கொள்கைக்காக அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டுச்சோ அந்த கொள்கை இங்க இருக்குது, பேர் தான் அங்க இருக்கே தவிர குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்ங்கிற நிலையில் நம்ம உறுதியாக இருக்கிறோம். ஏன் இப்படி சொல்றோம்னு கேட்டா, சஹாபாக்களுக்கு வஹி வருமா? அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா செஞ்சிருப்பாங்க. அல்லாஹ்ட்ட இருந்து அந்த செய்தி வந்திருக்குமா? அவங்களா செய்யறாங்களா? குர்ஆன் ஹதீஸை காட்டி செஞ்சா நம்மளும் செஞ்சுட்டு போயிருவோம். குர்ஆன் ஹதீஸை காட்டாம செஞ்சார்களே ஆனால் அதை பின்பற்றக்கூடாது என்று நம்ம சொல்றோம். அப்படி சொல்லும் போது சில உதாரணங்களை நம்ம சொல்லி காட்டுவோம். எப்படி சொல்லுவோம்? இப்ப சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி தானே, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், பிளஸ் 4வது கலீஃபா. ரொம்ப அஷரத்துல் முபஷரா 10 பேர்ல ஒரு ஆளு. அவ்வளவு பெரிய ஒரு சிறந்த சஹாபி. ஆயிஷா நாயகி யாரு? நமக்கெல்லாம் தாய். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி,
உலக முஃமின்களுக்கு அவங்க யாரு? நமக்கெல்லாம் அம்மா. அவங்களும் சொர்க்கவாசியில ஒரு ஆள் தான். அப்ப நீ சொர்க்கத்தில் அவங்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவியா இருப்பாங்க நான் நம்புறோம். அப்ப நபிகள் நாயகத்துடைய மனைவி ஆயிஷா நாயகி சிறந்தவர்கள் என்பதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா? இல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த சஹாபியில யாருக்கா மாற்று கருத்து இருக்கா? இல்ல. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு படையை திரட்டிக்கிட்டு போய் யுத்தம் செஞ்சாங்களா இல்லையா? அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில ஒரு அணியும் ஆயிஷா நாயகி தலைமையில ஒரு அணியும் போய் போர் செஞ்சு இந்த பக்கமும் சஹாபாக்கள் அந்த பக்கமும் சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்களா இல்லையா? அலி ரலியல்லாஹு அன்ஹு தரப்புலையும் சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள், ஆயிஷா நாயகி தரப்புலையும் சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சிக்கு எதிராக ஆயிஷா நாயகி அவர்கள் ஒரு படையை திரட்டி கொண்டு போய் யுத்தம் செய்தார்கள். இதை நம்ம எடுத்து காட்டி என்ன சொல்லுவோம்னு கேட்டா, இப்ப நீங்க பின்பற்றணுங்கிறீங்கல்ல, அப்ப நம்ம ரெண்டு பேரும் அறுவாள் எடுத்து வெட்டிக்கிறோமா? பின்பற்றினாதான் அர்த்தம். நான் ஆயிஷா நாயை பின்பற்றிக்கிட்டு நான் ஒரு படையை கூட்டிட்டு வர, நீங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு பின்பற்றிக்கிட்டு நீங்க ஒரு படையை கூட்டிட்டு வர, நீங்கள் அருவாகத்தி துப்பாக்கி சகித நீங்களும் வர, நானும் அது மாதிரி வர, இது கூடுமா? ஏன் சஹாபாக்களை பின்பற்றலான்னு பின்பற்ற இதையும் பின்பற்றுங்களேன் அப்படிங்கிறது இதை சொல்லி காட்டுவோம், விமர்சிக்கிறதுக்கு இல்ல. அதே நேரத்தில் அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்களா, அவங்க யுத்தம் செஞ்சாங்களா, அவங்களுக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். யாரையும் நம்ம குற்றவாளின்னு ஆக்க மாட்டோம். அல்லாஹ் அவங்க என்ன நோக்கத்தில் செஞ்சாங்களோ அவங்க நியத்தை அல்லாஹ் அறிஞ்சவன், அல்லாத மன்னிச்சவன். ஏன்னா சொர்க்கவாசின்னு சொல்லப்பட்ட காரணத்தினால அவங்க ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தில் ரெண்டு பேரும் நல்ல நோக்கத்தில் செஞ்சிருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம நுழைய வேணாம். அவங்களை விமர்சிக்க கூடாது, அவங்களை யாரையும் திட்டக்கூடாது, அலி மோசம் ஆயிஷா மோசம் சொல்லக்கூடாது. ஆனால் ஒன்னு சொல்லுவோம், நாங்க ஃபாலோ பண்ண முடியாது, இதை பின்பற்ற முடியாது. இது எப்படி? இதை பின்பற்றினா நம்ம அடிச்சுக்கலான்னு வந்துருமே. அப்ப நம்ம அருவாகத்தி எடுத்துட்டு சண்டை போட்டு ஆட்களை கொலையில நடந்திருக்காங்க. ரெண்டு சஹாபாக்கள் கூட்டத்துக்கு மத்தியில கொலை நடந்திருக்கா இல்லையா? அப்ப நம்ம என்ன இதை எடுத்து காட்டுறோம்? இதை சொன்னோன்னு சஹாபியை திட்டுறோங்கிறாங்க. இதை நம்ம இட்டு கட்டி நம்மளா உண்டாக்கின கதையா? இது நடந்த சம்பவமா? இது ஆதாரபூர்வமா உள்ளதானே எடுத்து காட்டுறோம். நூல்கள் அங்கீகரிக்கப்பட்ட நூல்கள்ல இருக்கிற சம்பவத்தை எடுத்து காட்டுறோம். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மருமகன், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மச்சான். முஆவியாவுடைய சகோதரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் மைத்துனர், ஒரு பக்கம் மருமகன். அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் யுத்தம் நடந்துச்சா இல்லையா? இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒட்டக போர், ஆயிஷா நாயகிக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஒட்டக போர் நடந்தது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் மத்தியில் அந்த சிஃபீன்ங்கிற ஒரு போர் நடந்தது. அந்த போர்ல ரெண்டு பக்கமும் என்னஞ்சாங்க, ஆள்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. அப்ப இப்படிலாம் இருக்கும் பொழுது சஹாபாக்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் தான், யார் இல்லைன்னா அதே நேரத்தில் பின்பற்ற முடியுமா? இப்படிலாம் செஞ்சிருக்கிறாங்களே, அது அவங்க விஷயத்தை அல்லாஹ் பாத்துக்குருவான். நம்ம அதை பின்பற்றி நம்ம அடிச்சுட்டு சாகக்கூடாது, பின்பற்றுதல் கிடையாது. ஏன் இதை சொல்றோம்? யாரோ ஒரு ஆள் தப்பா முடிவு பண்ணிருக்காங்க, ரெண்டு பேரும் தப்பா கூட முடிவு பண்ணிருக்கலாம், யாரோ ஒரு ஆள் தப்பா முடிவு பண்ணிருக்கலாம். அது அல்லாஹ்வுக்கு அவங்களுக்குள்ள விஷயம். நம்ம பின்பற்றலாம்னு சொன்னா நம்மள்ட்ட இந்த மாதிரி நம்மளுக்கு நாமளே எதிராக அருவலத்தக்கூடிய கலாச்சாரம் உண்டாகி போயிருமே, பின்பற்ற முடியுமா? இந்த மாதிரி சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா, சஹாபாக்களை திட்டுகிறார்கள். இது நடந்ததான் வரலாறு தானே சொல்றோம், திட்டவா செய்யறோம். அவங்களை கண்ணியப்படுத்தி அவங்களோட அந்தஸ்தையெல்லாம் சொல்லி அவங்க யாரையும் நீங்க குற்றவாளின்னு ஆக்கிவிடாதீங்க, முஆவியாவையும் திட்டக்கூடாது, அலியையும் திட்டக்கூடாது, ஆயிஷாவையும் திட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக நம்ம இருக்கிறோம். யாரையும் விமர்சிக்கிறது கிடையாது. இது ஒரு அடிப்படை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்காக சொல்றதா இருந்தா 72 கூட்டம் ஒரு தலைப்புல ஒரு உரை நிகழ்த்தணும் ரமலான் முழுசும். அதுல ஒரு செய்தியை சுட்டி காட்டணும். என்ன சுட்டி காட்டணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண வேளையில் இருக்கிறாங்க, இந்த ஆண்டு இருக்கிறது, சீக்கிரத்தில் மரணித்து விடுவார்கள் என்ற மாதிரியான ஒரு அந்த 5 நாள் இருக்கிற கடைசி 5 நாள் அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? ரசூலுல்லாஹ் மூத்தா போக போறாங்க, அவங்க மூத்தா போயிட்டாங்கன்னு கேட்டா வேற யாராவது ஆட்சிக்கு வந்துருவாங்க. நம்ம போய் ரசூலுல்லாஹ் போய் என்ன செய்வோம்? உங்களுக்கு பிறகு எங்க குடும்பத்துக்கு தான் ஆட்சி வரணும்னு சொல்லுங்க கேட்போன்னு பேசிக்கிறாங்க. யார் பேசிக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சேர்ந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்கள குறைஷி, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் என்ன செய்யறாங்க? மஷூரா பண்றாங்க, நம்ம போய் ரசூலுல்லாஹ் போய் கேட்போம். என்னன்னு கேட்போம்? நீங்க மூத்தா போன பிறகு அடுத்த ஜனாதிபதி எங்களுக்கு தான் வரணும், இந்த பதவியை கேட்போம் அப்படின்னு பேசிக் கொள்றார்கள். அப்ப இது புகாரில் வரக்கூடிய செய்தி, கதை இல்ல, கற்பனை இல்ல, நம்மள விட்டு அடிக்கல. அப்ப என்ன செய்யறாங்க?
அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கேட்டக்கூடாது. நம்ம இப்ப கேட்டோண்டு வைங்க, கேட்டவங்க மறுத்துட்டாங்கன்னு வைங்க, காலகாலத்துக்கு நமக்கு இல்லாம போயிடும், கேட்காம இருந்துருவோம். அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை சொல்லி நம்ம காட்டணும். சஹாபாக்களை பின்பற்றலாங்கிறீங்களே, ஒரு ரசூலுல்லாஹ் மரண வேளையில் இருக்கும்போது ஏன் பதவியை பத்தி பேசினாங்க? மனிதர்களா தான் அவங்களும் இருந்திருக்கிறாங்க. எப்படி நமக்கெல்லாம் ஒரு பதவி ஆசை வருமோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள்ட்ட இருந்தது. இந்த நேரத்தில் போய் கேட்க மனசு வருமா? அப்ப வந்து இது என்ன மாதிரி? அப்பதான் அந்த வார்த்தையை சொல்றோம். நம்ம பழமொழியில சொல்லுவாங்கல்ல, அன்னை எப்ப காலியாவும் திண்ணை எப்ப காலியாவும் அப்படி சொல்லுவோம்ல. அந்த மாதிரியான ஒரு அமைப்புல எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க, எப்ப நமக்கு பதவி கிடைக்கும்ங்கிற மாதிரி இது நடந்திருக்காங்களா இல்லையா? அவங்கள விமர்சிக்க மாட்டோம். ஆனா நீங்க பின்பற்றலாங்கிறீங்க. ஏன் பின்பற்றலாங்கிறீங்க? இப்படிலாம் கூட செய்யக்கூடியவங்க ஏன் சில விஷயங்களை தப்பா சொல்லிருக்க மாட்டாங்க? அதுக்காக நம்ம என்ன செஞ்சோம்? உதாரணம் எடுத்து காட்டினா உடனே சஹாபாக்களை திட்டானே. அந்த புகாரில் உள்ள ஹதீஸ் தானே சொன்னேன். அந்த சம்பவம் உண்மையா பொய்யா? அப்படி பேசிக் கொண்டார்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய மரணப்படுக்கையில துடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு நீங்க பதவியை தாங்கன்னு கேட்கணும்னு அவங்க பேசினாங்களா இல்லையா? பேசினார்கள். அது பொய்ன்னு சொல்லுங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அது இருக்கு ஹதீஸ்ல, ஆதாரபூர்வமான செய்தியா இருக்குது. அது செய்தி உண்மைன்னு சொல்லும்போது நம்ம என்ன புரியணும்? சரி, சஹாபாக்களும் மனிதர்கள் தான், அவங்களும் சில விஷயங்கள்ல மனிதர்களுக்கு இந்த மாதிரி நேரங்கள்ல பலவிதமான ஆசைகள் வரும். அவங்களுக்கு அது வந்திருக்கிறது. அவங்க ஆசையெல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவங்களுக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பின்பற்றலாமா? எதுக்கு இதெல்லாம் உதாரணம் காட்டுறோம்? நம்ம அவங்கள பின்பற்றணும். நமக்கு சேஃப்டி எது? வஹி. அல்லாஹ்ட்ட இருந்து வர்றது இந்த மாதிரி ஸ்லிப்பிங்லாம் வராது, தடுமாற்றங்கள்லாம் வராது, ஒரு சுயநலம் எல்லாம் இருக்காது. அல்லாஹ்ட்ட இருந்து வரும்போது நம்ம நன்மையை கருத்துல கொண்டுதான் நல்லா என்ன செய்யுமா எல்லா சட்டங்களையும் தருவான். அதனால நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ் ரசூலை மட்டும் நீங்க எடுத்துக்கிறங்க, மற்றவங்களை மதிங்க. தாயார கூட மதிக்கத்தான் வேணும். அதுக்கான தாயார் சொல்ல கேட்டு நடக்க முடியுமா? தகப்பனார கூட மதிக்கத்தான் வேணும். அவங்க சொல்றதா மார்க்கம் ஆயிருமா? அது மாதிரிதான் சஹாபாக்களை மதிக்கணும். தாயை விட கூட கூட மதிங்க, தகப்பனை விட கூட கூட மதிங்க. இந்த உம்மத்திலேயே நல்ல உயர்ந்தவர்களாக மதிங்க. மதிக்கிறதுங்கிறது வேற. மதிக்கிறனா என்ன? அவங்க பேரை கட்ட எல்லாம் சொல்லுங்க. இந்த ஷியாக்கள் போராக்கள் இருக்காங்களே, அவங்க என்ன செய்வாங்க? அபூபக்கர் காபிரு, உமர் காபிரு, உஸ்மான் காபிரு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரெல்லாம் காபிருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லிவிடாதீங்க. அவங்க எல்லாருமே ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவங்களை பொருந்தி கொண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு சஹாபாக்களுடைய ஒரு கண்ணியத்திற்கும் மாசு ஏற்படாமல், அதே நேரத்தில் வந்து அல்லாஹ் ரசூல் இடத்துல அவர்களை வைத்து விடாமல், 2 மேட்டர் அங்க அடங்கி இருக்கிறது. அவங்க கண்ணியம் ஒரு மேட்ரு, அதை விட ஒரு பெரிய மேட்ரு என்ன? அல்லாஹ் இடத்துல கொண்டு வச்சிட முடியுமா? அதுக்காக வேண்டி இப்ப அவுலியாக்களை மதிக்கிறோங்கிற பேர்ல கொண்டு அல்லாஹ் இடத்துல வச்சு விட்டாங்களே, அந்த மாதிரியான ஒரு டைப்ல கொண்டு போய் சஹாபாக்களை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய இடத்துலயோ ரசூலுடைய இடத்துலயோ வைத்து அவங்க சொன்னதெல்லாம் பின்பற்ற இயலுமா? ஒரு ரசூலுல்லாஹ் வந்து 8 ரக்காத் தான் தொழுதாங்கன்னு இருக்கிறது, சில சஹாபாக்கள் 20 தொழுதாங்கன்னு வரும். நம்ம எடுத்துக்க முடியுமா? அது ஒரு செய்தியா தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்? ஏதோ அவங்கள்ட்ட மிஸ்டேக் வந்து நமக்கு ரசூலுல்லாஹ் தெளிவா இருக்குது, நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் தெளிவா இருக்கு, நம்ம அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு போய்கிட்டே இருங்க. இதுதானே தவிர சஹாபாக்களை வந்து விமர்சிக்கிறதோ திட்டுறதோ கூடாதுன்னு நம்ம எழுதியிருக்கிறோம். அந்த 72 கூட்டம்ங்கிற அந்த உரையிலேயே தெளிவா சொல்லி இருக்கிறோம். சஹாபாக்களை பற்றி பின்பற்ற வேண்டுமா என்ற தலைப்பில் 5 CD போட்டிருக்கிறோம். அதுலயும் விளக்கி இருக்கிறோம். நபி தோழர்களும் நமது நிலையம் என்று புஸ்தகம் போட்டிருக்கிறோம். அதுலயும் விளக்கி இருக்கிறோம். அதனால சஹாபாக்களை மதிப்பதில் நம்ம யாருக்கும் குறைந்தவர்கள் கிடையாது என்பதை உங்கள்ட்ட பதிவு செய்ய விரும்புறோம்.